இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். டிட்டர்மினன்ட் ஆஃப் A equal to 0 அப்படின்னு சொன்னாக்கா என்னுடைய மேட்ரிக்ஸ் A இஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ். டிட்டர்மினன்ட் ஆஃப் A not equal to 0 அப்படின்னு சொன்னா என்னுடைய மேட்ரிக்ஸ் A பார்த்தீங்கன்னாக்கா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். These terms are very important terms. Next, minor of a matrix அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இதுவும் 11th ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்ப்போம் அதெல்லாம். ஏன்னா இந்த டீடைல்ஸ் ஃபுல்லாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த செஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் we discuss about minor of matrix. First I'm going to take an example. ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். A is equal to 1 2 3 4. இப்போ இந்த 2x2 மேட்ரிக்ஸுக்கு மைனர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1 அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு மைனர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இந்த 1 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டீங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கு 4. ஸோ மைனர் ஆஃப் 1 இஸ் 4. அதே போல் அடுத்தது 2 உடைய மைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுடுங்க, ரிமைனிங் இருக்கிறது 3. அடுத்தது மைனர் ஆஃப் 3க்கு என்ன வரும் பாருங்க, இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுடுங்க, ரிமைனிங் இருக்கிறது 2. அதே போல் 4க்கு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுடுங்க, ரிமைனிங் இருக்கிறது 1. ஸோ இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டோடைய மைனர்ஸ் நான் எப்படி டினோட் பண்ணிருக்கேன் பாருங்க. M11, அதாவது இந்த எலமெண்ட் நம்ம மேட்ரிக்ஸ் எப்படி சொல்லுவோம், A11, இது A12, இது A21, இது A22. ஸோ அப்போ இதோடைய மைனர் அப்படின்னு சொன்னாங்க M11. இந்த எலமெண்ட்டோடைய மைனர் அப்படின்னு பார்த்தோம்னா M12, இந்த எலமெண்ட்டோட மைனர் M13, இந்த எலமெண்ட்டோட மைனர் M14 அப்படின்னு எடுத்திருக்கேன். ரைட். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 3x3 மேட்ரிக்ஸ்ல எப்படி மைனர் ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு. எக்ஸாம்பிள் 2, நான் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். அதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3x3. ஸோ A is equal to 1 2 3 4 5 6 7 8 9. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு எலிமெண்டோட மைனர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். மைனர் ஆஃப் 1 இஸ் denoted by M11. ரைட். இப்போ இந்த 1 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டுனாக்கா ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, இந்த மைனஸ் மட்டும்தான் இருக்கு. இதோடைய டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 9 5s are 45 minus 8 6s are 48. ஸோ ரெண்டு செப்பரேட் பண்ணினாக்கா -3. ஸோ இந்த -3 தான் இந்த 1உடைய மைனர். அதே போல அடுத்தது 2க்கு வருவோம். 2ஓட மைனர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ 2 எடுத்துக்கிட்டாக்கா இந்த ரோவையும் 2 இருக்கக்கூடிய காலத்தை விட்டுடுங்க, மீதி இருக்கிறது பாருங்க 4 6 7 9. ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. 9 4s are 36 minus 7 6s are 42. ஸோ 36 minus 42 I get a -6. ஸோ அதே போல அடுத்தது 3க்கு 3 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுடுங்க, ரிமைனிங் இருக்கிறது இந்த 2x2 மேட்ரிக்ஸ் தான் இருக்குங்க. ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். 8 4s are 32 minus 7 5s are 35. So remaining I get a -3. Similarly I am going to find minor for 4. So 4 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டீங்கன்னா 2 3 8 9. So இதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணினாக்கா 9 2s are 18 minus 8 3s are 24 equal to -6. So அடுத்தது M22. So that is minor for 5. It is denoted by M22. So இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுடுங்க, ரிமைனிங் என்ன இருக்கு 1 3 7 9. So அப்ப 9 1s are 9 minus 7 3s are 21. So remaining I get a -12. So அதே போல அடுத்தது M23, that is minor of 6. So இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுடுங்க, 8 1s are 8 minus 7 2s are 14. So -14 equal to -6. 7 உடைய மைனஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 7 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தை விட்டுட்டீங்கன்னாக்கா 6 2s are 12 minus 5 3s are 15. So 12 minus 15 we get a -3. அதே போல 8க்கு, ஸோ 8 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டீங்கன்னா 6 1s are 6 minus 4 3s are 12 -6. So finally I have a 9, the minor for 9. So ரோவையும் காலத்தையும் விட்டுடுங்க, 5 1s are 5 minus 4 2s are 8. So I get -3. So the minor of M31 equal to -3, M32 equal to -6, M33 equal to -3. Next, cofactor of matrix. So அதோடைய ஃபார்முலா பார்த்தோம்னாக்கா Aij equal to -1 power I plus j into Mij. Right. So Mij அப்படிங்கிறது minor of an element. So Ij அப்படிங்கிறது ith row jth column. Right. So first கோஃபேக்டர் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, 2x2 மேட்ரிக்ஸ். அந்த எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், கோஃபேக்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்.
ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். ஒவ்வொரு எலமெண்ட்டோடைய கோஃபேக்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 and 4. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டோடைய கோஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், 1க்கு வந்து மைனர் பார்த்தீங்கன்னாக்கா 4 நமக்கு கிடைச்சிருந்தது. 2க்குடைய மைனர் பார்த்தீங்கன்னா 3 கிடைச்சிருந்தது. 3யோட மைனர் பார்த்தீங்கன்னாக்கா 2 கிடைச்சது. 4ஓட மைனர் பார்த்தீங்கன்னாக்கா 1 கிடைச்சிருந்தது இல்லையா? ஸோ இப்போ அந்த வேல்யூவை யூஸ் பண்ணி தான் கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் A11 சொல்லுவோம் நம்ம. ஸோ -1 பவர் இங்கே ஐயோட வேல்யூ 1, ஜேயோட வேல்யூ 1. ஸோ 1 + 1 ஆட் பண்ணிங்கன்னா 2. -1 ஸ்கொயர் பண்ணினாக்கா ப்ளஸ். ஸோ ஐ கெட் 4. அடுத்தது A12 பார்த்தீங்கன்னாக்கா ஐயோட வேல்யூ 1, ஜேயோட வேல்யூ 2. ஸோ 1 + 2 3. -1 பவர் 3 என்ன வரணும், -1. ஸோ -1 × 3 -3. நெக்ஸ்ட் A21. ஸோ ஐயோட வேல்யூ 2, ஜேயோட வேல்யூ 1. ஸோ 2 + 1 -1 பவர் 2 + 1 இன்ட்டு அந்த மைனர் 3யோட மைனர் பார்த்தீங்கன்னா 2 எனக்கு கிடைச்சது. ஸோ -1 பவர் 3 வரணும் -1. ஸோ -1 × 2 -2. அடுத்தது கோஃபேக்டர் ஆஃப் A22. ஸோ லாஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 4. ஸோ இந்த 4ஓடைய கோஃபேக்டர் என்னன்னு பாருங்க. இட் இஸ் டினோட்டட் பை A22. இங்கே ஐயோட வேல்யூ 2, ஜேவோட வேல்யூ 2. ஸோ -1 பவர் 2 + 2 இன்ட்டு மைனர். இதோட மைனர்னா பார்த்தீங்கன்னா 1. ஸோ -1 பவர் 4 பார்த்தீங்கன்னாக்கா +1 × 1 1. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸில் எழுதுனாக்கா then I got a cofactor of a matrix. So next நம்ம பார்க்க போகிறது adjoint of a square matrix. Adjoint A equal to transpose of cofactor of a matrix. So cofactor of matrix find out பண்ணோம் இல்லையா, அதை நான் transpose எடுத்து எழுதினாலே எனக்கு என்ன கிடைக்குன்னா adjoint of A கிடைச்சிரும். So Aij உடைய transpose, you know that what is Aij? Aij is equal to -1 power I plus j into Mij. The Mij means minor of an element. Next 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்திருந்தா அதுக்கு எப்படி adjoint of A ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறது பார்ப்போம். ஸோ சப்போஸ் எனக்கு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் A11, A12, A21, A22 இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா இந்த மெயின் டயகனல்ல எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும். இந்த டயகனல்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ல சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். தட் இஸ் மைனஸ் இருந்தா பிளஸ், பிளஸ் இருந்தா மைனஸ். நம்ம அங்கே போயிட்டு அந்த மைனர் ஆஃப் மேட்ரிக்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் போடணுன்ற அவசியம் கிடையாது. இதை நம்ம ஞாபகம் வச்சினாலே போதும். இதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஒன்ஸ் அகைன் ஐ வில் ரிப்பீட் இட். இந்த A22 இங்கே போயிடும், A11 இங்கே வந்துடும். அடுத்து இந்த டயகனல் என்ன பண்ணணும், ஒரு மைனஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். நம்பரை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இங்கே -A12, இங்கே -A21. தட்ஸ் ஆல். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஸோ ஐம் கோயிங் டு டேக் a 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ A is equal to -1, -2, 3, 4 எடுத்திருக்கேன். ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு adjoint of A ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ adjoint of A எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெயின் டயகனலில் எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும். அதாவது இந்த 4 அங்கே போகணும், -1 இங்கே வரணும். ஸோ 4 அங்கே போயிடுச்சு, இந்த -1 இங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த டயகனலில் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணால் அவர் பாருங்க, இங்கே -2 இருக்குது, அப்போ நாங்கள் +2ன்னு போடணும். இங்கே 3 இருக்குது, அப்போ நாங்கள் -3ன்னு போடணும். ஸோ திஸ் இஸ் அவர் required adjoint of A. So next we move on to inverse matrix of a square matrix. இப்போ ஆர்டினரியாவே நான் ஒரு ரியல் நம்பர் எடுத்திருக்கேன், 2ன்னு எடுத்திருக்கேன். அந்த நம்பர் கூட ஏதோ சம் எலமெண்ட் நான் மல்டிப்ளை பண்ணாக்க எனக்கு ஆன்சர் வந்து 1ன்னு வரணும். ஸோ அப்போ அந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1/2 இருக்கும். ஸோ இங்கே 2 கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் எனக்கு 1 வந்துடும். ஸோ அப்போ இந்த 1/2 தான் என்னன்னு சொல்லுவேன், இன்வெர்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லுவோம். இதே கான்செப்டை அப்ளை பண்ணி தான் மேட்ரிக்ஸில் இன்வெர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ A அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ் கூட ஏதோ ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாக்கா எனக்கு வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கணும், I. அதாவது ரியல் நம்பரை நம்ம எப்படி 1ன்னு சொல்கிறோமோ அதே போல் மேட்ரிக்ஸ் வரும்போது அது ஐன்னு சொல்லுவோம். வேறு ஒன்றும் இல்லை வித்தியாசம் அதில். மேட்ரிக்ஸை பொறுத்தவரை AB = BA = I. திஸ் இம்ப்ளாய்ஸ் B இஸ் இன்வெர்ஸ் ஆஃப் A. ஸோ அந்த பின்ற மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லுவேன், இன்வெர்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்லணும். A × B = B × A = I அப்படின்னு எனக்கு கிடைக்கணும். ஸோ அப்படி கிடைச்சதுன்னா பிங்கிறது இன்வெர்ஸ் ஆஃப் A. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, A × B, பிங்கிறது இன்வெர்ஸ் ஆஃப் A, பிங்கிறது இன்வெர்ஸ் ஆஃப் A. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, A × adjoint A = adjoint A × A = determinant of A × I. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இன்வெர்ஸ்னுடைய ஃபார்முலா எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டிவைடிங் பை டிட்டர்மினன்ட் A ஆன் போத் சைட்ஸ். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் Aல நான் டிவைட் பண்ணுறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் Aல டிவைட் பண்ண வரும்போது A × 1/determinant of A × adjoint A = 1/determinant of A × adjoint A × A = இதில் பார்த்தீங்கன்னாக்கா
இது determinant of a டிவைட் பண்ணினாக்க determinant of a கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் இருக்கிறது i. ஸோ பாருங்கள் இப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள் AB = BA = I அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படி இருந்துச்சுனாக்கா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். A inverse is equal to 1 / determinant of A into adjoint of A. So this is the formula for finding a inverse of matrix. இங்கே ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா determinant of A not equal to 0. A inverse exists if and only if A is non-singular matrix. Non-singular matrix இருந்தா மட்டும்தான் எனக்கு inverse இங்க exist ஆகும். So this condition is very very important. டேரக்டா நம்ம எக்ஸசைஸ் போயிடுவோம் 1.1 எக்ஸசைஸ். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு சம்முக்கு முன்னாடி நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு கொஞ்சம் லிமிடெட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இருந்தாலே போதும், எக்ஸசைஸ் நம்ம ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி adjoint of the following. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதில் -3 4 6 2 இதை கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணணும், adjoint ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் என்ன எடுத்திருக்கேன், ஏன்னு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ 2/2 மேட்ரிக்ஸ்னாக்கா இந்த ரெண்டு எலமெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும், இந்த எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சைன் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இந்த 2 அங்கே போயிடும். ஸோ இப்போ 2 இந்த -3 இங்கே வந்துடும். ஸோ -3 இங்கே போட்டுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த டயகனலில் வந்து நம்ம என்ன பண்ணோம், சைன் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ -4 and -6. ஸோ திஸ் இஸ் த required solution for this first question. So second question பார்த்தோன்னா 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம வந்து எலமெண்ட் சேஞ்சு சைன் சேஞ்சு அதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது, அது ஒன்லி ஃபார் 2/2 மேட்ரிக்ஸ், ரைட். ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். 2 3 1 3 4 1 3 7 2 இதான் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் நான் ஏன்னு எடுத்திருக்கேன். then I have to find adjoint of A. ஸோ கோஃபேக்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு டிரான்ஸ்வர்ஸ் எடுத்தால் போதும். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியஸ்ட் வே ஒன்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், சென்ட்ரல் என்ன எலிமெண்ட் இருக்கு பாருங்க, 4, அதுக்கு அடுத்தது 1. ஸோ 4 1 நெக்ஸ்ட் 3 அகைன் 4. ஸோ 4 1 3 அகைன் 4. அதே போல் இங்கே செகண்ட் இங்கே பாருங்க 7 2 3 அகைன் 7 7 2 3 அகைன் 7. ஸோ ஃபைனலாக இன்னும் இருக்கிறது இங்கே ஃபர்ஸ்ட் ரோ போயிடுங்க. அடுத்தது 3 1 2 3 3 1 2 3. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ரோல் என்ன போட்டோமோ அதை திரும்ப அப்படியே எழுதிக்கோங்க 4 1 3 4. தட்ஸ் ஆல். இப்போ இந்த 2/2 மைனஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி போட்டாலே போதும். we get the cofactor of the matrix. Then finally we have to find the transpose of that matrix. Then we get the adjoint of A. So first இந்த 2/2 எடுத்துப்போம். 4 2s are 8, 7 1s are 7. So 8 minus 7. Next இந்த 2/2 எடுத்துப்போம். 3 1s are 3, 3 2s are 6, 3 minus 6. அடுத்தது இந்த 2/2 7 3s are 21 minus 4 3s are 12. Next இந்த 2/2 மேட்ரிக்ஸ் அடுத்தது 7 1s are 7, 3 2s are 6. Next இந்த மைனர் எடுத்துப்போம். 2 2s are 4 minus 1 3 is 3. Next இந்த 2/2 எடுத்துப்போம். 3 3s are 9 minus 7 2s are 14. ஃபைனல் ரோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா 3 1s are 3, 4 1s are 4. அடுத்தது இது இதில் பார்த்தீங்கன்னாக்கா 3 1s are 3 minus 2 1 is 2. Next 4 2s are 8 minus 3 3s are 9. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா பாருங்க. இப்போ சப்ராக்ட் பண்ணினாக்கா 1 minus 3 9 and then 1 1 minus 5 minus 1 1 minus 1. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுவேன், இப்போ டிரான்ஸ்போஸ் எடுத்தாக்கா then I get adjoint of A. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் எப்படி டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து போயிட்டு ஃபர்ஸ்ட் காலத்தில் போட்டுருங்க 1 minus 3 9, 1 minus 3 9. செகண்ட் ரோ எடுத்து போயிட்டு செகண்ட் காலத்தில் போடுங்க 1 1 minus 5. தேர்ட் ரோ எடுத்து போயிட்டு தேர்ட் காலத்தில் போடுங்க -1 1 minus 1. So this is our required solution for this problem. Next question number 2, find the inverse if exist of the following. அதில் first subdivision. first ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 2/2 மேட்ரிக்ஸ் -2 4 1 -3. ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் என்ன எடுத்திருக்கேன், ஏன்னு எடுத்திருக்கேன். So we know the formula for A inverse. A inverse is equal to 1 by determinant of A into adjoint of A. இப்போ இந்த A inverse எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நான் சிங்குலராக இருக்கணும். தட் இஸ் determinant of A not equal to 0வா இருக்கணும்.
ஸோ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் -2 4 1 -3. ஸோ இந்த டைனல் எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணுவோம். 3 2s are 6 minus into minus plus 6. ஸோ இந்த டைனல் எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணும்போது 1 4 is 4, so put minus. So 6 minus 4 we get a 2, right? So determinant of A not equal to 0, hence A inverse exists. So next we have to find adjoint of A. Adjoint of A is equal to Aij whole transpose. The cofactor of matrix find out பண்ணிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், டிரான்ஸ்போஸ் இருக்கணும் இல்லையா. கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி அட்ஜாயினை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஏன்னா இது 2/2 மேட்ரிக்ஸ் இல்லையா. ஸோ இந்த -3 அங்கே போயிடும், இந்த -2 இங்கே வந்துடும். அடுத்து இந்த டயகனல் எலிமெண்ட்டில் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இங்கே -4 இங்கே -1. ஸோ இங்கே எலிமெண்ட்டை மாற்றி போட்டிருக்கேன். இங்கே வந்து எலிமெண்ட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இங்கே சைன் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன், ரைட். ஸோ A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை determinant of A. determinant of A வேல்யூ வந்து நமக்கு 2 கிடைச்சது இன்டூ adjoint of A. adjoint of A வேல்யூ பார்த்தீங்கன்னா -3 -4 -1 -2. ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்கேன். So this is our required solution for this problem. Next question, second ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேட்ரிக்ஸ் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஏன்னு எடுத்திருக்கேன். 5 1 1 1 5 1 1 1 5. ஸோ திஸ் இஸ் அவர் கிவன் மேட்ரிக்ஸ். இதில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 வருதா இல்லையாங்கிறத முதல்ல வெரிஃபை பண்ணணும். அண்ட் தென் we have to find inverse of a matrix, right? So first determinant of A find out பண்ண போறேன். Determinant of A equal to determinant of 5 1 1 1 5 1 1 1 5. So first determinant find out பண்ணுவோம். So first இந்த element 5 into அதோட மைனஸ் 5 5s are 25 minus 1. Then இதுக்கு ஒரு மைனஸ் போடணும் இல்லையா, -1 into இப்போ இந்த ரோவை இந்த காலத்தை விட்டுட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கு பாருங்க, 1 1 1 5. So 5 1s are 5 -1 plus அடுத்தது இந்த 1 கண்டுபிடிக்கணும். 1 into இந்த ரோ இந்த காலத்தை விட்டுட்டீங்கன்னா மீதி இருக்கிறது இந்த மைனர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 1 -5. ஸோ இப்போ சால்வ் பண்ணா வரும் பாருங்க, 5 into 24 -1 into 5 1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 4 plus 1 into 1 minus 5 we get a -4, right? ஸோ இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நம்ம பாருங்க, 120 -4 and then here -4, that is equal to 120 minus 8. So we get 112, that is not equal to 0. So A inverse exists. So determinant of A not equal to 0 வரதுனால எனக்கு A inverse exist ஆகும். So அடுத்தது நான் என்ன பண்ணணும், இப்போ adjoint of A find out பண்ணணும். So next we have to find adjoint of A. So adjoint of A find out பண்ணா first cofactor of matrix கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நம்ம transpose எடுக்கணும் இல்லையா. So first அந்த matrix நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. So first adjoint of A equal to என்ன பண்ணணும், first சென்டரில் இருக்கிற எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் இல்லையா. 5 1 and then 1 again 5 5 1 1 5. அடுத்தது இந்த ரோ முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த ரோ வரும், இப்போ இதுக்கு அடுத்து கீழே வரணும். இப்போ இங்கே 1 5 1 1. ஸோ 1 5 1 1. ஸோ இந்த ரோ முடிஞ்சிருச்சு. தேர்டு இங்கே போகணும் டைரெக்டாக 1 1 5 1. ஸோ 1 1 5 1. ஸோ இதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனல் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ரோவில் என்ன எழுதணுமோ அதை எடுத்து மறுபடியும் லாஸ்ட் ரோவில் எழுத வேண்டியது தான். ஃபர்ஸ்ட் ரோல் என்ன எழுதிருக்கோம் பாருங்க, 5 1 1 5. மேட்ரிக்ஸ் வந்து என்ன பண்ண போகிறப்ப இல்லை 2/2 மைனர்ஸை கன்சிடர் பண்ணி ஒவ்வொன்று டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணாக்கா தென் ஐ காட் தட் கோஃபேக்டர் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த மைனர் பார்ப்போம். 5 5s are 25 -1. அடுத்தது இந்த மைனர் 1 1 is 1 minus 5 1 is 5, right? Next இந்த 1 1 is 1 minus 1 5 is 5. Next இந்த மைனரில் பார்க்கும்போது 1 1 is 1 minus 1 5 is 5, right? அடுத்தது இந்த செகண்ட் இந்த மைனரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 5 5s are 25 -1. அடுத்தது இந்த மைனரு 1 1 is 1 minus 5 1 is 5, right? நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது இந்த மைனரு 1 1 is 1 minus 5 1 is 5. அடுத்தது இந்த மைனரு 1 1 is 1 minus 5 1 is 5. நெக்ஸ்ட் இந்த மைனரு 5 5s are 25 into 1 1 is 1. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் நான் என்ன பண்ணுவேன், இப்போ டிரான்ஸ்போஸ் எடுத்துனாக்கா then I get adjoint of A. So this is my adjoint of A. Next நமக்கு ஃபார்முலா தெரியலையா, A inverse ஃபார்முலா, A inverse is equal to
1 by determinant of A into adjoint of A. இப்போ என்ன பண்ணலாம், இதில் determinant of A adjoint of A ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். இதில் determinant of A ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 112, ஸோ 1 by 112 into adjoint of A. ஸோ adjoint of A ஓட வேல்யூ எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் காமனாக இதெல்லாம் டிவைட் ஆகுது பாருங்கள், 4ஆல் டிவைட் ஆகுது எல்லாமே. ஸோ காமனாக 4 வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கனாக்கா ரிமைனிங் என்ன இருக்க பாரு, 6 4 சார் 24, இங்கே 1 4 is 4, இங்கே அதே போல் 1 4 is 4. ஸோ அதே போல் எல்லா எலமெண்ட்லையும் 4ஆல் டிவைட் பண்ணிட்டாங்க. அதனால் 4 காமனாக வெளியில் எடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அதனால் இப்போ இங்கே 4 காமனாக வெளியில் எடுத்துருக்கேன். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கனாக்கா 1 by 28 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் அப்படி வந்துட போகுது. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, இப்போ 1 by 28 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் அப்படி திரும்ப எனக்கு அப்படியே வரப்போகுது. தட் இஸ் 6 minus 1 minus 1 minus 1 6 minus 1 minus 1 minus 1 6. So this is the required solution for this problem. Next second question la third subdivision. So the question பார்த்தீங்கன்னாக்கா 2 3 1 3 4 1 3 7 2. இந்த சம்மும் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தேர்ட் சம்மும் நீங்கள் ட்ரை பண்ணி சால்வ் பண்ணுங்கள். அதோட ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம்.